விருதுநகரில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த கூலி தொழிலாளியின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. வெள்ளக்கோட்டையைச் சேர்ந்த 58 வயதான கூலி தொழிலாளி மாரிமுத்து கடந்த 10ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. மாரிமுத்துவின் உடலுக்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜெய்சிங் மாலை அணிவித்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கீழக்குடி காரவயல் கிராமத்தில் ஸ்ரீ வேலடி முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. மதுரை, திருச்சி, தஞ்சை, சிவகங்கையிலிருந்து வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் போட்டியில் பங்கேற்றன. பெரிய மாடு, கரிச்சான் மாடு, தேன் சிட்டு மாடு என 3 பிரிவுகளில் போட்டி நடத்தி ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிகரித்து வரும் குரங்குகளின் தொல்லையால் நோயாளிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நோயாளிகள் சிகிச்சை பெறும் வார்டுகள், பொதுமக்கள் காத்திருப்பு அறைகளில் ஏராளமான குரங்குகள் அங்கும் இங்கும் தாவி குதித்து சேட்டை செய்கின்றன. உணவுப் பொருட்களை பறித்து செல்வது, கையில் வைத்திருக்கும் பொருட்களை பிடுங்கிச் செல்வது என மக்களை அவதிக்குள்ளாக்கும் குரங்குகளை பிடித்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புழுதிப்பட்டி வில்லி கண்மாயில் பாரம்பரிய முறையில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்றனர். ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் கண்மாயில் இறங்கி வலை, ஊத்தா, தூரி, கச்சா உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி மீன்பிடித்தனர். அவர்களுக்கு கிலோ கணக்கில் கெண்டை, கட்லா, சிசி, பாப்புலட், விரால் போன்ற மீன்கள் கிடைத்ததால் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பெண் பணியாளருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக துணிக்கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். கொச்சின் சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே சிவகாசியைச் சேர்ந்த செல்வப்பெருமாள் துணிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த கடையில் பணியாற்றிய 21 வயது பெண்ணுக்கு செல்வப்பெருமாள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனை விசாரித்த காவலர்கள் செல்வப்பெருமாள் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவல் நிலையம் முன்பு மதுபோதை ஆசாமி அரை நிர்வாணத்தில் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலம்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தன் மீது பொய்யாக வழிப்பறி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் காவல்துறையினர் 20,000 ரூபாய் பணம் கேட்டு தனது மனைவியை துன்புறுத்தியதாகவும் சரவணன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். பைசாக்கி திருவிழாவை ஒட்டி உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள கங்கையில் புனித நீராடி மக்கள் வழிபட்டனர். சூரிய புத்தாண்டு தொடக்கத்தையும் அறுவடை நாளின் ஆரம்பத்தையும் குறிக்கும் வகையில் பஞ்சாப், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பைசாக்கி திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதேபோன்று திருவிழாவை ஒட்டி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் சீக்கியர்கள் வழிபட்டனர். ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கிஷ்த்வார் மாவட்டம் தந்து என்ற பகுதியில் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவிய பயங்கரவாதிகள் மீது உள்ளூர் காவலர்களுடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கிகள், M4 ரக ரைபிள், 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரகாண்ட் மாநிலம் கோட்வாரில் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அடர்ந்த காடுகளுக்கு பெயர் போன கோட்வாரில் கோடை வெப்பம் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையுடன் இணைந்து 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் சாலையில் சுற்றித் திரிந்த யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஹரித்வார் டெல்லி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பஹாராபாத் சுங்கச்சாவடி அருகே வனத்திலிருந்து வெளியேறிய யானை சுற்றித் திரிந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அந்த பகுதியை கடந்து சென்றனர். யானையை வனத்திற்கு அனுப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை நெடுங்குடி அருகே அம்பாள்புரத்தில் மனோன்மணி அம்மன் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாட்டு வண்டிகளுக்கு 12 கிலோமீட்டர், சிறிய மாட்டு வண்டிகளுக்கு 9 கிலோமீட்டர் என்று எல்லை நிர்ணயிக்கப்பட்டு 2 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 19 ஜோடி மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தோடி ரொக்க பரிசுகளை வென்றன.
அதிகாலை சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் சங்கமத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் இருந்த நிலையில் தெள்ளத் தெளிவாக காட்சியளித்த சூரியனை பார்த்து ரசித்ததுடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து கடலில் நீராடிய சுற்றுலா பயணிகள் பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்தனர். கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கிருஷ்ண தீர்த்த குளத்தில் குளிக்க சென்றவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சேலத்தை சேர்ந்த திலீப்குமார் தனது நண்பர்கள் 2 பேருடன் கிருஷ்ணா தீர்த்த குளத்தில் குளித்தார். நீச்சலடித்து குளத்தின் நடுவில் உள்ள மைய மண்டபத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் கரை திரும்ப முயன்றார். அப்போது நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் வந்து நீண்ட போராட்டத்திற்கு பின் திலீப்குமாரின் சடலத்தை மீட்டனர். தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் சமூக வலைதள பயன்பாடு எந்த அளவிற்கு அதிகரித்துள்ளது என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. நாம வீட்டுல இருந்துட்டே மவுண்ட் எவரெஸ்ட பல முறை பாக்குறோம், பயணிக்கிறோம் சொன்னா நம்ப முடியுதா? அந்த மாதிரியான ஒரு ஒப்பீடை தான் நமக்கு காமிக்கிறாங்க. சமூக வலைதளத்தோட பயன்பாடு என்பது அதிகரிச்சுட்டே வருது. அந்த வகையில நாம ஸ்க்ரோல் பண்ற எண்ணிக்கை, அதாவது அதோட அளவீடு அப்படின்றது ஒரு நாளைக்கு 300 அடி இருக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உயரம் அப்படின்னு பார்த்தா சுதந்திர தேவி சிலையுடைய உயரம் 300 அடி. அதுவே ஒரு வாரத்துல நாம எந்த அளவுக்கு ஸ்க்ரோல் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஐஃபில் டவரோட உயரத்துக்கு 2100 அடி உயரத்துக்கு நாம ஸ்க்ரால் பண்றோம். அதுவே ஒரு மாதம் பார்த்தோம்னா 3 பூர்ஜ் கலிஃபாக்கள் 9000 அடி. அதுவே ஒரு ஆண்டு அப்படின்னு நாம பார்க்கும்போது 4 மவுண்ட் எவரெஸ்ட் தூரம் நாம ஸ்க்ரால் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1,09,500 அடி அளவுக்கு ஒரு வருஷத்துல நாம போன்ல சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றோம். சரி, எந்த அளவுக்கு இதோட பயன்பாடு இருக்கு, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது சில வருடங்கள்ல அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் 2012ஆம் ஆண்டுல சராசரியா ஒரு மனிதர் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இப்ப பார்க்கும்போது 2 மணி நேரம் 23 நிமிடங்களா அது அதிகரிச்சிருக்கு. சரி, இந்த பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இதை உபயோகிக்கிறாங்கன்னு பார்த்தா சமூக வலைதளத்துல 2010ல 100 கோடி பேர் தான் பயன்பாடுல இருந்தாங்க. இப்போ 520 கோடி பேர் அதை பயன்படுத்துறாங்க. சரி, இவங்களுடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமா இருக்கக்கூடிய பயனாளர்கள்ல 1% தான் அடிக்கடி பதிவிடுறாங்க. அதாவது எப்பவுமே கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதுவே எப்பவாவது பண்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது 9% பேர். மீதம் இருக்கக்கூடிய இந்த 90% பேர் வெறும்னே பார்க்க மட்டும்தான் செய்யறாங்க. அப்போ இவங்களுடைய தாட்ஸ் இவங்களுக்கு கடத்தப்படுவது அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்க முடியும். அப்ப உண்மை தன்மையில இருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எதை சோசியல் மீடியால காமிக்கிறாங்களோ அதுதான் உண்மை, அதுதான் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் அப்படின்னு இந்த 90% நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததா பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு எதிராகவோ ரொம்ப கோபமாவோ இல்ல எமோஷன்ஸ் கிளறக்கூடிய வகையிலேயோ கண்டென்ட் நிறைய வருது அப்படின்னா அதை கிட்டத்தட்ட 67% பகிர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, அடையாளம் இல்லா கணக்குகள்ல அந்த விஷயம் வந்தா கூட அது பகிரப்படுறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஆன்லைன்ல பிரச்சனைகள்னு வருது. சிலர் கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுக்குவாங்க, சிலர் பெண்களை மட்டும் குறிப்பிட்டு தப்பா பேசக்கூடிய வகையில கமெண்ட்ஸ் பதிவிடுவாங்க. இந்த மாதிரியான ஆன்லைன் பிரச்சனைகள் எல்லாமே 74% பிரச்சனைகள் 1%-னால தான் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்க்கும்போது பொய்யான செய்தியை பரப்புறது. வெறும் 0.1% தான் இந்த ஃபால்ஸ் நியூஸை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றது. அவங்கள நம்பி அடுத்துன்னு 80% பொய் செய்தியை மத்தவங்க பரப்பிடுறாங்க. இவங்களையும் 3 வகை இருக்கிறதா சொல்லப்படுது. திமுகவுடன் மறைமுக கூட்டணி என விஜய் கூறுவது நியாயமற்றது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் இதனை கூறினார். திமுகவோட மறைமுக கூட்டணி எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு புதிதாக ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் அப்படி சொல்வது எந்த விதத்தில் நியாயம்னு என்னால் சொல்ல முடியல. நீங்களே சொல்லலாம். எப்படின்னா, எப்படி மறைமுக கூட்டணி நாங்கள் வச்சுருந்தோம்? நாங்கள் அதிமுகவோட கூட்டணி சட்டமன்றத்தில் வச்சுருந்தோம்னு சொன்னால் அது ஒரு நியாயமான விஷயம். பாராளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணி இல்லை. ஆனால் எப்படி மறைமுக கூட்டணி அவர் எதை நினச்சி சொல்கிறாருன்னா, அவர் ஒரு விஷயம், ஒரு தலைவர் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு விஷயத்தை சொன்னால்
அது மக்கள் நம்புற மாதிரி இருந்தால் தான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து எப்படி சொல்ல முடியும்னா, இந்த கூட்டணி விவகாரங்களை வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யணும். அவங்க இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம்.